டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை கைவிடுமாறு ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளது. வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிரான தனி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்தார். ஹிந்தியை திணித்து ஹிந்தி பேசாத மாநிலங்களை ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது என்றும் இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் வகையில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு பாஜக தவிர மற்ற கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இதனைத் தொடர்ந்து வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக பேரவையில் முதல்வர் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வக்ஃப் சட்ட திருத்த முன்வரைவினை முழுமையாக திரும்ப பெற ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அரசின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு அனைவரும் ஒற்றுமை உணர்வுடன் வாழும் நாடு இந்திய நாடு என குறிப்பிட்டார். பல்வேறு இனங்கள், மொழிகள், மதங்கள், வழிபாட்டு நம்பிக்கைகள், பண்பாடுகள் இருப்பினும் அனைவரும் இந்திய நாட்டு மக்கள் என்ற உண்மை உணர்வோடு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் அவர் கூறினார். இத்தகைய நாட்டை ஆளும் பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் சட்ட திருத்தமானது சிறுபான்மை இஸ்லாமிய இன மக்களை வஞ்சிப்பதாகவும் அதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்றும் முதல்வர் கேட்டுக்கொண்டார். வக்ஃப் சட்ட திருத்த முன்வரைவினை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இந்த பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது என்றும் முதல்வர் பேசினார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு அளித்துள்ளது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். இதற்கு அதிமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய அதிமுக எம்எல்ஏ வேலுமணி, வாரியத்தின் அடிப்படையை தகர்க்கும் வகையில் மசோதா இருப்பதாகவும் 40க்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை எதிர்த்து சட்டப்பேரவையில் இருந்து பாஜக வெளிநடப்பு செய்தது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிரான மசோதாவிற்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன், திமுக அரசு வேண்டுமென்றே ஒவ்வொரு நாளும் தேவையற்ற பிரச்சனைகளை கிளப்புவதாக குற்றம் சாட்டினார். இசையமைப்பாளர் இளையராஜா சினிமாவில் அறிமுகமாகி 50 வருடங்கள் நிறைவடைந்ததை அடுத்து அவரது பிறந்த நாளான ஜூன் 2ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். கடந்த 1976ஆம் ஆண்டு அன்னக்கிளி படத்தின் மூலம் அறிமுகமான இளையராஜா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். லண்டனில் கடந்த மார்ச் 8ஆம் தேதி வேலியன்ட் சிம்பொனியை இளையராஜா அரங்கேற்றினார். இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த இளையராஜாவிற்கு இது தொடர்பாக வாழ்த்துக்கள் குவிந்தன. இதையடுத்து இளையராஜாவை முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் இளையராஜாவிற்கு பாராட்டு விழா நடத்தப்படும் எனவும் அப்போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பிறந்த நாளான ஜூன் 2ஆம் தேதி தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று அறிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளை பெற ஒவ்வொரு நாளும் போராட வேண்டியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தில் உழைப்பை உறிஞ்சிவிட்டு மத்திய அரசு அதற்கான ஊதியத்தை தராமல் மறுப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த திட்டத்திற்கான 4034 கோடி ரூபாயை தராமல் இருக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழகத்தின் அனைத்து ஒன்றியங்களிலும் வரும் 29ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் உரிய பகிர்வை பெற ஒவ்வொரு நாளும் போராட வேண்டியிருப்பதாகவும் முதலமைச்சர் சாடினார். தமிழ்நாடு குறித்து தேவையற்ற கருத்துக்களை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பேசி வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டை பற்றி பேச எந்த உரிமையும் யோகிக்கு இல்லை என தெரிவித்தார்.
1930களில் இருந்து மொழிக்காக தமிழ்நாடு போராடி வருவதாகவும் மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து இடாமல் நிதியளிக்க மாட்டோம் என பாஜக அரசின் மிரட்டலுக்கு திமுக தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் கனிமொழி தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியில் சக்திகள் அதாவது பெண்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் PK சேகர் பாபு தெரிவித்தார். இது தொடர்பாக பேசிய பேரவை உறுப்பினர் தமிழரசே, பழனியில் முருகன் மாநாடு நடத்தியது போல் சக்தி மாநாடு நடத்தப்படுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் PK சேகர் பாபு, தமிழகத்தில் 60,000 சக்திகள் இந்த ஆட்சியில் பயனடைந்துள்ளதாகவும் எனவே அதற்கான சக்தி மாநாடு தனியாக தேவைப்படாது என்றும் விளக்கமளித்தார். OPSக்கு அதிமுகவில் சேர எந்த தகுதியும் இல்லை என EPS குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த அதிமுக தலைவர் கருப்பசாமி பாண்டியன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய EPS பின்னர் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது OPS தொடர்ந்து அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய EPS, இதனால் அதிமுகவில் சேர்வதற்கான தகுதியை OPS இழந்துவிட்டார் என சாடினார். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை EPS தானாக முன்வந்து ராஜினாமா செய்யாவிட்டால் அவமானங்களை சந்திக்க நேரிடும் என OPS எச்சரித்துள்ளார். கட்சி அலுவலகத்தை தாக்கியதாக OPS மீது EPS குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு OPS பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுக அலுவலகத்தை நாங்கள் தாக்கவில்லை என்றும் சென்னையில் உள்ள 8 மாவட்ட செயலாளர்கள் தான் தங்களை தாக்கியதாகவும் காவல்துறை அறிக்கையிலேயே இந்த தகவல் உள்ளதாகவும் OPS விளக்கம் அளித்துள்ளார். அதிமுக தோல்வியடைய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே EPS செயல்படுவதாகவும் ஒன்றுபட்டால்தான் அதிமுக வெற்றி பெற முடியும் என்றும் OPS கூறினார். தமிழக வானிலை அறிக்கையில் ஹிந்தி மொழி சேர்க்கப்பட்டது குறித்து பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இது குறித்து வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா விளக்கம் அளித்துள்ளார். வானிலை ஆய்வு மைய அதிகாரிகளின் அறிவுறுத்தலால் தான் இந்த மாற்றங்கள் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் ஹிந்தியில் முன்னறிவிப்பு வெளியிட சென்னை வானிலை மையத்தில் புதிதாக மொழி பெயர்ப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் அடுத்த 10 நாட்களுக்கு வெப்பம் மேலும் படிப்படியாக அதிகரிக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 2வது வாரத்தில் குறைந்த காற்றழுத்தம் தமிழகம் அல்லது தெற்கு ஆந்திர பிரதேசத்தை நோக்கி நகர்வதால் அதீத வெப்பநிலை இருக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே முன்னெச்சரிக்கையாக மக்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முதலமைச்சர் MK ஸ்டாலினின் தாயார் தயாளு அம்மாள் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மூச்சு திணறல் காரணமாக கடந்த 3ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 3 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு தயாளு அம்மாள் வீடு திரும்பினார். இந்த நிலையில் இன்று காலை மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சென்னை கிரீன் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தயாளு அம்மாள் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீதிமன்றம் தடையை நீக்கியதை அடுத்து விக்ரமின் வீர தீர சூரர் படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. வீர தீர சூரர் திரைப்படம் இன்று வெளியாவதாக இருந்தது. ஆனால் வர்த்தக பிரச்சனை காரணமாக திடீரென நீதிமன்றம் தடை விதித்ததால் படத்தை வெளியிடாமல் போனது. இந்த நிலையில் தடை நீக்கப்பட்டதை அடுத்து திரைப்படம் வெளியானதால் இயக்குனர் அருண்குமார் மற்றும் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.